அரசு ஹோமியோபதி மருத்துவ கல்லூரிக்குள்ளாடி படிக்க வேண்டிய மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிமிடமும் நடந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த போராட்டத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். அதை மட்டும் பாருங்க. 1918ஆம் ஆண்டு ஸ்பானிஷ் ஃப்ளூ உலக அளவில் பேண்டமிக்கா பரிமாண வளர்ச்சி எடுத்து அலோபதி மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்ட 30% நபர்கள் வரைக்கும் இறந்து மடிந்து கொண்ட காலத்தில் ஹோமியோபதி மருத்துவமனைக்குள் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளின் இறப்பு விகிதம் 1%. 2007-2008ஆம் ஆண்டு மிக மோசமான நிலைமையில் கியூபா நாடு இருந்தது. லெப்டோஸ்பைரோசிஸ் நோயின் தாக்கம் நாட்டையே உலுக்கி கொண்டிருந்தது. லெப்டோஸ்பைரோசிஸ் 200C என்னும் நோசோடு வகை மருந்து அந்த கிருமியிலிருந்தே எடுத்து தயாரித்த ஹோமியோபதி மருந்தை அரசாங்கமே முன்னின்று கிட்டத்தட்ட 25 லட்சத்திற்கு மேற்பட்ட சொந்த மக்களுக்கு கொடுத்தது. அன்று இந்த மருந்தை உட்கொள்ளாத மக்களுக்கு 21% வரைக்கும் நோயின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருந்த வேளையில் இந்த மருந்தை எடுத்த மக்களுக்கு 84% வரைக்கும் நோயின் வீரியம் குறைந்தது. அதுவும் ஹோமியோபதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளின் இறப்பு விகிதம் 0 குறைந்தது. 19ஆம் நூற்றாண்டில் காலரா என்னும் பெருந்தொற்று ஏற்பட்டு உலகத்தையே வாட்டி கொண்டிருந்தது. இறப்பு விகிதம் மற்ற அலோபதி மருத்துவமனைகள் 40 முதல் 80% இருந்தபோது நம்முடைய ஹோமியோ சிகிச்சை எடுத்த நபர்கள் 10 முதல் 15% இறப்பு விகிதம் குறைந்தது. ஹம்ரக் காலரா என்னும் நோய் 1892ஆம் ஆண்டு மரண தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த வேளையில் மற்ற மருத்துவமனைகளில் 42% இருந்த இறப்பு விகிதம் நமது சிகிச்சையில் 15.5% மட்டுமே இருந்தது. 1-2 பேண்டமிக்களில் மட்டும் தன் தலையை காட்டிக்கொண்டு ஓடி ஒளிந்து கொள்ளும் மருத்துவம் இல்லை ஹோமியோபதி மருத்துவம். கொரோனா சிகிச்சையிலும் கூட அதே கியூபா நாட்டில் 10 லட்சத்திற்கு அதிகமான குடும்பங்களுக்கு மருந்து கொடுக்கப்பட்டது ஹோமியோபதி சிகிச்சை. அதில் 45,914 பேரை எடுத்து தனியாக பரிசோதனை செய்து பார்த்ததில் வெறும் 0.14%, அதாவது அத்தனை நபர்களில் வெறும் 62 பேருக்கு மட்டுமே சிறிய அளவில் கொரோனா தொற்று ஏற்பட்டது மட்டுமே உறுதிப்படுத்தப்பட்டது. மீதி அத்தனை பேர்களுமே அந்த நோயிலிருந்து தப்பித்தார்கள். இந்தியாவில் 1,06,00,000 அதிகமான நபர்களுக்கு கொரோனா பெருந்தொற்று சமயங்களில் இந்த ஹோமியோபதி மருந்து, அதாவது அர்சனிக்கம் ஆல்பம் மருந்தை கொடுத்தார்கள். அதன் ரிசர்ச் முடிவுகளும் ஸ்கிரீனில் போடுகிறேன் பாருங்கள். பப்பட் ஸ்டடியில் இதுவும் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. அதில் யாராவது ஒருத்தருக்கு தப்பித்தவறி நோய் வந்தால் கூட அவர்கள் மரணிக்காமல் தப்புகிறார்கள் என்பது இன்னும் நமது மருத்துவத்தின் கூடுதல் பாதுகாப்பு. ஹோமியோபதி சிகிச்சையின் மகத்துவத்தை பேசுவதற்கு இது எல்லாம் 1% மட்டுமே. இன்னும் இருக்கிறது, பேசுவதற்கு நேரம் போதாது. அமெரிக்காவில் 1840இல் அமெரிக்கன் மருத்துவ சங்கம் உருவான போது ஹோமியோபதியை புறந்தள்ளிவிட்டார்கள். ஹோமியோபதி ஆதரவாளர்களும் மக்களும் ஒன்று திரண்டு போராடினார்கள். தங்கள் மருத்துவத்தை தாங்களே முடிவெடுக்கும் உரிமை தங்களுக்கு உள்ளது என்று முன்மொழிந்தார்கள். இதன் விளைவாக அமெரிக்காவில் பல மாகாணங்களில் ஹோமியோபதி மருத்துவ கல்லூரிகளும் மருத்துவமனைகளும் தொடங்கப்பட்டது. இங்கிலாந்தில் 19ஆம் நூற்றாண்டில் அலோபதி மருத்துவர்கள் ஹோமியோபதி சிகிச்சைக்கு முடிவுரை எழுதுவதாக கூறி முற்றுக்கட்டை போட்டு தடை செய்தார்கள். ஆனால் பிரிட்டன் அரச குடும்பமோ தனது கைகளில் ஹோமியோபதி சிகிச்சையை எடுத்துக்கொண்டு செல்வதன் காரணமாகவும் அவர்களின் ஆதரவு இருந்த காரணத்தினாலும் அங்குள்ள தேசிய சுகாதார சேவையில் NHS ஹோமியோபதி ஒரு முக்கிய இடத்தை பிடிப்பதற்கு உதவி செய்தார்கள். இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது எவ்வித உதவியையும் ஹோமியோபதி சிகிச்சைக்கு செய்ததே கிடையாது. பல நீண்ட கட்ட போராட்டத்திற்கு பிற்பாடு 1973ஆம் ஆண்டு ஹோமியோபதி சென்ட்ரல் கவுன்சில் ஆக்ட் நிறைவேற்றப்பட்டு இந்தியாவிலும் ஹோமியோபதி சிகிச்சை ஒரு முறையாக வளருவதற்கு வழிவகை செய்தது. பிரேசிலில் 1840களில் பெனிட்டோ ஜூல்ஸ் மியூர் என்னும் மருத்துவர் ஹோமியோபதி சிகிச்சையை அங்கே உள்ளே அறிமுகம் செய்யும் போது மற்ற அலோபதி மருத்துவர்கள் அதனை தடை செய்வதற்காக மும்முரமாக முன்மொழிந்தார்கள். ஆனால் 1844 ரோயல் ஹோமியோபதிக் அகாடமி உருவாக்கப்பட்டு அதை அரசு அங்கீகரித்து பொது சுகாதார அமைப்பில் ஒரு முக்கிய அங்கமாக ஹோமியோபதியை சேர்த்துள்ளது. இப்படி சுவிட்சர்லாந்தில் மக்கள் வாக்கெடுப்பு, பெல்ஜியத்தில் சட்ட போராட்டம், ஜெர்மனி நாட்டில் போராட்டம், இப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் ஹோமியோபதிக்கான உரிமை குரல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கிறது. இதற்கு முற்றுக்கட்டை போடும் ஒரு கும்பல் சூடோ சயின்ஸ் என்னும் ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு நமக்கு எதிராக ஆயுதம் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். இன்று இவர்கள் போராட்டத்திற்கு காரணம் என்ன? அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டரில் எத்தனை ஹோமியோபதி டாக்டர்கள் இருக்கிறார்கள்? அந்த கேள்விக்கு பதில் வேண்டும். அனைத்து மருத்துவமனைகளிலும் தமிழகத்தில் நீங்கள் எங்கு வேண்டாலும் செல்லுங்கள். உங்கள் இடத்தில் போய் எனக்கு ஹோமியோபதி சிகிச்சை வேண்டும் என்று ஒரு சாமானியன் நினைத்தால் அவனால் எடுத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. தனியார் மருத்துவமனைகள் தான் செல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. இரண்டாவதாக, இப்படி தொடங்கப்பட்ட யூஜி அரசு மருத்துவக் கல்லூரி ஒன்று தான் இருக்கிறது. குறைந்ததும் சென்னையிலும் ஆவது ஒரு 2 அரசு மருத்துவக் கல்லூரிகளாக இருந்திருந்தால் இன்னும் அதிக மாணவர்களுக்கு பலனுள்ளதாக இருந்திருக்கும். மூன்றாவது, யூஜி படித்தால் மட்டும் போதாது, அதற்கு மேற்படிப்புகள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. சைக்காட்ரி, பீடியாட்ரிக், ஆர்கன் மெடிசின், மெட்டீரியா மெடிக்கா என்று ஹோமியோபதியின் பிரிவுகள் பல படர்ந்த வண்ணம் இருக்கிறது. இதற்கெல்லாம் தனியார் மருத்துவ கல்லூரிகளை நாட வேண்டியதுதான் இருக்கிறது. ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வரும் ஒரு மாணவன் எப்படி MD படிக்க வேண்டும் என்று நினைத்தால் அரசு உதவியின்றி அவனால் படிக்க முடியும். இந்த போராட்டம் பொதுமக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவருக்குமானதுதான். நாளை ஒரு நாள் உதிக்கும். அன்று சக்தி வாய்ந்த ஆன்டிபயோட்டிக்குடனும்
தடுப்பூசியின் சைடு எஃபெக்டுடனும் தான் நீங்கள் போராடி கொண்டிருக்கும் காலம் வரும். அன்று நினைக்கும் போது இந்த ஹோமியோபதி மருத்துவர்கள் உங்கள் முன் இருக்க மாட்டார்கள். எப்படி பணத்தை சேமித்து வைத்திருக்கிறீர்களோ, எப்படி நகையை சேமித்து வைத்திருக்கிறீர்களோ, இதுபோல் அடுத்த பெருந்தொற்று நூற்றாண்டுக்கு நூற்றாண்டு உதித்துக் கொண்டுதான் இருக்கும். அன்று உயிர்காப்பு சிகிச்சைகளை அளித்தீர்கள் என்றால் பயமுறுத்தும் கத்தியும், ஆம்புடேஷன் செய்யும் ஆயுதமும், டயாலிசிஸ் கருவிகளும், மரண ஓலங்களும் கேட்டுக்கொண்டிருக்கும் காதுகளில் அமைதியான ஆதரவும், பயமுறுத்தாத சிகிச்சை முறையும், அன்பான கவனிப்பும், அரவணைக்கும் மருத்துவர்களும் உங்கள் முன் இருக்க மாட்டார்கள். இன்று அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிப்பதாக நினைத்தால் கமெண்ட் செக்ஷனில் வி சப்போர்ட் ஹோமியோபதி என்று பதிவிட்டுக் கொண்டு குறைந்தபட்சம் ஒரு நபருக்காவது இதை ஷேர் செய்யுங்கள். நன்றி.